ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான பட்டு மோஜு. பட்டுன்னு சொன்னால் சிங்களத்தில் கத்திரிக்காய். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பட்டு மோஜு செய்கிறதுக்கு கத்திரிக்காயோட நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துருக்குறேன். உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி க்யூபாக எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு சேர்த்து சோயா சாஸ், வினிகர், சில்லி பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 2 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, வீட்டில் இருந்து ஸ்ரீலங்கா சாப்பாடு கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயுமே நம்ம நார்மலாக செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு நேரம் நம்ம சமைக்கலை, டக்குன்னு ரைஸ் வச்சாச்சு, இந்த பட்டு மோஜு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீலங்கன்ஸ் கண்டிப்பாக விரும்புவாங்க இந்த ரெசிப்பியை. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் அப்படின்னு எதுக்கு வேணாலும் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு அவிச்ச முட்டையில் கிரேவி பண்ண போகிறோம். இந்த கிரேவிக்கு முதல்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்ப இலை இவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேன் எடுத்து கடுகு, சீரகம், நம்ம வெட்டி வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு தக்காளியும் போட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அப்புறம் நான் ஸ்ரீலங்கன் கறி பவுடர் சேர்த்துருக்குறேன். இவ்வளோ சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை குப்புற வச்சுட்டு தேங்காய் பால் ஒரு தலைப்பால் ஒரு கப் மாதிரி எடுத்து அதையும் ஊற்றிட்டு அதை அப்படியே லைட்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து சுண்டி தண்ணியெல்லாம் எல்லாம் போய் கிரேவி மாதிரி வரும். அந்த டைமில் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரைஸ்க்காக இருக்கட்டும், சப்பாத்தி, ரொட்டி எதுக்கு வேணாலும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.